2024 முதல் ரீ-ரிலீஸ் பிளாக்பஸ்டர் திரைப்படமாக கில்லி திரைப்படம் அமைந்தது. ஒரு படத்தில் எல்லாமே சூப்பராக அமைகிறது ஒரு சில படங்களுக்கு மட்டும்தான் அமையும். அந்த வகையில் டான்ஸ், ஃபைட், காமெடி, பஞ்ச் டைலாக், படத்தோட விறுவிறுப்பு, பேக்ரவுண்ட் ஸ்கோர், மிரட்டலான வில்லன், கியூட்டான ஹீரோயின், பாசமான தங்கை, யதார்த்தமான அம்மா, ஸ்ட்ரிக்டான அப்பா பக்காவா விஜய் சாருக்கு அமைஞ்ச பெஸ்ட் திரைப்படமாக கில்லி திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இந்த படம் 2004 ஏப்ரல் 17 வந்தப்ப விஜய்க்கு முதல் 50 கோடி என்ற மைல் கல்லை தொட்டு வசூல் நாயகனாக 2004 தொடங்கிய ஆரம்பமானது. அந்த வருடத்தின் நம்பர் 1 திரைப்படமாக கில்லி திரைப்படம் அமைந்தது. இந்த படத்தின் டைரக்டர் தரணி அவர்கள் டூல் கதையை முதலில் விஜயிடம்தான் சொன்னார். ஏதோ காரணத்தால் மிஸ் ஆகியுள்ளது. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றியடைந்தது. அதனால் அடுத்த பட வாய்ப்பை தரணிக்கு கொடுத்தார் விஜய். இந்த படம் ஒக்கட ரீமேக்காக இருந்தாலும் தமிழுக்கு ஏற்றவாறு சிறப்பாக இயக்கியிருப்பார் தரணி அவர்கள். வித்யாசாகர் மியூசிக்கும் வேற லெவலில் இருக்கும். அர்ஜுனருடைய சாங் இப்போவும் வைப் மெட்டீரியலாக தான் இருக்குது. அப்படி போடு சாங் அனைத்து ரசிகர்களையும் ஆட்டம் போட வைத்த சாங்காக இருக்கு. இப்படி பல சிறப்புகள் இந்த படத்துக்கு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த படம் கடந்த 2024 ஏப்ரல் 20 ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது. அப்படி ரீ-ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் முதல் நாளே அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி பிரம்மாண்ட வசூலை குவித்தது. இந்த படத்தின் ரீ-ரிலீஸ் மொத்த கலெக்ஷனையும் பார்த்துடலாம். டே 1 தமிழில் 4,76,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டே 1 கோடி ரூபா சிறிய பட்ஜெட் படங்களுக்கெல்லாம் 1 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் ஒரு ரீ-ரிலீஸ் ஆன திரைப்படம் இவ்வளோ தூரம் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் பண்ணது அப்படின்னா உண்மையாலுமே அது தளபதிக்கு தான் சாத்தியம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 57 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 3,38,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அதுவும் மிகப்பெரிய விஷயம். டோட்டலாக வேர்ல்டு வைடு 8,71,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. உண்மையாலுமே சூப்பர் கலெக்ஷன். டே 2 தமிழில் 3,62,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெண்டாவது நாளும் பாருங்கள் அந்த 3 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 59 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு டோட்டலாக 4,46,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெண்டாவது நாளும் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடு 4 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. டே 3 தமிழில் 1,64,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 22 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 38 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 2,24,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. மூணாவது நாளும் சூப்பர் வசூல். இந்த படம் ஒரு வார இறுதியில் 20 கோடி ரூபாய்க்கு மேலேயும் 2 வார இறுதியில் 25 கோடி ரூபாய்க்கு மேலேயும். இப்போ ஃபைனல் கலெக்ஷனை பார்த்துடலாம். தமிழில் 25,41,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,13,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 7,03,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 35,57,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இது ரீ-ரிலீஸில் இது மிகப்பெரிய சாதனை. இதுவரைக்கும் வேறு எந்த ஹீரோவும் எந்த பெரிய ஹீரோக்களோட படங்களும் இந்த அளவுக்கு ரீ-ரிலீஸில் வசூல் பண்ணதே கிடையாது. அது தளபதி படத்துக்கு சாத்தியமானது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து ரசிகர்களுக்கும் இந்த படம் ஒரு ஃபேவரட்டான படமாக இருக்குது. விஜயோட முக்கியமான படங்களில் இந்த கில்லி திரைப்படத்திற்கு ஒரு தனி இடம் உண்டு. மறுபடியும் ரீ-ரிலீஸ் ஆகி அதை நிரூபித்து காட்டியிருக்கு. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேன்கவ் சேனலை.